ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் பிலால். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காக்குள்ளேயே இப்போ ஒரு போர் வெடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். யாருக்கு எதிராக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப்புக்கு எதிராக தான் வெடிச்சிருக்கு. எதனால வெடிச்சிருக்கு? அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க இப்போ உள்நாட்டில் நடந்துட்டு இருக்க இந்த போர் இதோட நிற்குதா? ஒரு சின்ன ப்ரொட்டஸ்ட் மாதிரி ஒரு சின்ன விஷயமா இல்லாமல் மிகப்பெரிய ஒரு விஷயமா வெடிக்க போகுது அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள், அதுக்கப்புறம் பத்திரிகையாளர்கள் எல்லாருமே சொல்கிறாங்க. அங்கே நடந்துட்டு இருக்க அந்த ப்ரொட்டஸ்ட்ல நடந்திருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கேட்கும் போதுமே அவ்வளோ ஆவேசமா ட்ரம்ப்புக்கு எதிராக போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அது எதனால நடத்துறாங்க? அது மட்டும் இல்லாம அங்க ஒரு பெண் இறந்திருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த ப்ரொடெஸ்ட் நடக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. யார் யார் அந்த பெண் எதனால இறந்திருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோல நம்ம டீட்டெயில்ஸா பார்க்கலாம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ட்ரம்ப் இந்த வருஷம் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா நிறைய ரூல்ஸ் போட்டிருக்காரு. அதாவது விசா சம்பந்தமாகவுமே நிறைய விதமான ரூல்ஸ் போட்டிருக்காரு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஏன் நம்ம இந்தியர்களா இருக்கட்டும், மற்ற எல்லா நாடுகளா இருக்கட்டும், அவருடைய நட்பு நாடுகளா இருக்கட்டும், யாரா இருந்தாலுமே உள்ள வர்றதுக்கு இந்த சட்டம்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் போட்டிருக்காரு. அந்த வகையில ஐசிஇ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிவை தனியா ஒதுக்கி யாரெல்லாம் அமெரிக்கா நாட்டுக்குள்ள அந்த சரியான ஒரு ஆவணங்கள் இல்லாம, இல்ல பாஸ்போர்ட்ல சரியான, அதாவது விசா டைம் முடிஞ்சும் இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க, சட்டவிரோதமா இருக்கிறவங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணி நாடு கடத்துது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வகையில இந்த ஐசிஇ அப்படிங்கிற இந்த பிரிவு இருக்குல்ல, இது ட்ரம்ப் அவருக்கு கீழே தான் இருக்கு. ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதாவது போன வாரம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய ஒரு பெண் ஒருத்தங்க இருக்காங்க, நேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் ஒருத்தங்க. அவங்க அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பெண் தான். அதாவது வெளிநாட்டுல இருந்து அங்க போய் விசா இல்லாம அந்த சட்டவிரோதமா அமெரிக்காக்குள்ள இல்ல, அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பெண் தான் அவங்க. ஸோ அவங்கள அந்த மாதிரி நார்மலா ஒரு ஏரியால செக் பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த ஐசிஇ பிரிவை சேர்ந்தவங்க செக் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்கள ஏதோ பேச்சுவார்த்தை தவறு ஏதோ ஒன்று நடந்து அவங்க அங்கிருந்து போகும்போது அந்த ஐசி பிரிவு சேர்ந்தவங்க ஒருத்தவங்கனால அவங்க சுட்டு கொல்லப்படுறாங்க. அதனால மினிசோட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாகாணத்தில் இருக்கக்கூடிய மக்களும் அந்த நாட்டுடைய அங்க இருக்கக்கூடிய அந்த அரசும் போராட்டம் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது ட்ரம்ப் என்னதான் அமெரிக்கா இதா இருந்தாலும் அங்க அந்த மினிசோட்டா அப்படின்னு அந்த மாகாணத்துல ஆட்சி செய்யறது, அதாவது யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரம்ப்புடைய எதிர்கட்சியா இருக்கக்கூடியவங்க தான் அங்க இருக்காங்க. ஸோ அந்த அரசும் எதிர்ப்பு தெரிவிச்சு அங்க நிறைய போராட்டங்கள் நிறைய வெடிச்சு நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த போராட்டம் நடந்திருக்கனால ட்ரம்ப் இதுக்கு என்ன பதில் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இறந்து போன பெண்ணையே அவர் ஒரு பயங்கரவாதி தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு ரொம்ப பெரிய விஷயமா எடுத்துக்காம நார்மலா அதை விட்டுட்டு அதை கண்டுக்காம விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த போராட்டத்தை கண்ட்ரோல் பண்ணணும், இது ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு அப்படிங்கறதுனால அவருடைய ஆர்மி, அதாவது அமெரிக்காவுடைய ஆர்மியிலிருந்து ஒரு பிரிவை அந்த நாட்டுக்குள்ள இறக்கி விட்டுருக்காரு. ஸோ இதுக்கு மக்களுக்கும் சரி, அந்த நாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கும் சரி மிகப்பெரிய ஒரு ஆபத்தா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த நாட்டுடைய கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னு, அதாவது அந்த இடத்துடைய அந்த மாகாணத்துடைய கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய பாதுகாப்பு படையா ஒரு விஷயங்கள், தேசிய பாதுகாப்பு படையை செலக்ட் பண்ணி அவங்க அந்த பாதுகாப்புக்கு எடுத்து நிறுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது பிரச்சனை பெருசாக ஆக இந்த ரெண்டு, அதாவது இந்த அமெரிக்க இராணுவத்திலிருந்து வந்த அந்த பிரிவிலிருந்து வந்த இராணுவத்துக்கும் இந்த தேசிய படைக்கும் ஏதாவது பிரச்சனையாயிருமோ, ஏதாவது சண்டையாயிருமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி அங்க பெருசா எழும்பப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அங்க இருக்கிற மக்கள் இந்த இதுக்கு கொலை செஞ்ச மக்கள், அந்த பொண்ணுக்கு ஒரு நியாயம் கிடைக்காம நாங்க விடமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அங்க சுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா கொல்லப்பட்டது அமெரிக்கா சட்டவிரோதமா இருக்கிற பெண் இல்ல, அமெரிக்காவை சார்ந்த பெண்ணு தான். ஸோ அவங்களை எதுக்கு சுட்டு கொண்டிருக்காங்க, அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும், இது ட்ரம்ப்புக்கு கீழே தான் இருக்கு அப்படிங்கறதுனால நிறைய ரூல்ஸ்லாம் போட்டிருக்காருல்ல. ஸோ அது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்களுக்கே அது பிடிக்காம நிறைய பேர் அங்கங்க சின்ன சின்னதா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா பேசப்பட்டு இருக்கிறதுனால எல்லாமே இதுக்குள்ள சேர்ந்து ஒரு மிகப்பெரிய போராட்டமா அங்க வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் அங்க இப்போ பெருசா பரபரப்பா பேசிட்டு இருக்கு. ஆனா இதை கண்டுக்காம ட்ரம்ப் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராணுவத்துடைய கையில இதை விட்டுட்டு அவர் இதை பத்தி எதுவுமே கண்டுக்காம ஒரு சைடா ஒரு மத்த நாட்டுகளுடைய பிரச்சனையை பார்க்க போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே பரபரப்பா பேசிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த விஷயத்தை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க.